வேண்டிய கசப்பான 3 உண்மைகள். 1. நம்ம என்ன செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் நம்ம கூட இருக்கிற சில பேரை நம்மளால கடைசி வரைக்கும் திருப்திப்படுத்தவே முடியாது. 2. நம்மளோட கஷ்டங்களையும் துக்கங்களையும் மத்தவங்க கிட்ட சொல்றதுனால இங்க எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஏன்னா பாதி பேருக்கு அதுல சந்தோஷம்தான், மீதி பேருக்கு அதுல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. 3. நம்ம பெரும்பாலும் அன்பா அக்கறையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு உதவி செஞ்சு நன்றி உணர்வோட இருந்தாலுமே கூட மத்தவங்க கிட்ட இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள்: தவறு செஞ்சிட்டோம்னா மறைக்க கூடாது, நல்லது செஞ்சதுக்கு அப்புறம் அதை சொல்லி காட்டக்கூடாது, கோபம் வரும்போது பேசக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கும்போது வாக்கு கொடுத்துடக்கூடாது, ஒரு நபரோட துன்பத்துல அவங்கள எடை போட்டுறக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது யாரையும் ஒதுக்கிடக்கூடாது, மத்தவங்களை ஏமாத்தி சிரிக்க கூடாது, ஆத்திரத்துல எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. ரகசியமா நிலத்தை வாங்குங்க, ரகசியமா வீட்டை கட்டுங்க, அப்புறம் பால் காய்ச்சி குடி போகும்போது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க, அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க. ரகசியமா வேலையை தேடுங்க, நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருச்சா யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. ஒரு பிசினஸ் பண்ண போறீங்களா, வெளியே எதுவும் சொல்லிக்காதீங்க, லாபம் வந்துருச்சா யாருக்கிட்டையுமே ஆடம்பரப்படுத்திக்காதீங்க, நீங்களா பிரபலம் ஆகிற வரையும் அமைதியா இருங்க. கார் வாங்க போறீங்களா, ரகசியமா போய் வாங்குங்க, வாங்கி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்காதீங்க. இப்படி பல விஷயங்கள்ல நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம நல்லா இருக்கணும்னு 4 பேர் நினைச்சாலும் நம்மளை வெட்டி சாய்க்கணும் அப்படின்றதுக்காக தாராளமா 10 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. செவுத்துக்கும் காதுண்டு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால நம்மளோட ரகசியங்களை நம்மளால பாதுகாக்க முடியல அப்படின்னும் போது அதை மத்தவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான திறமை வேணா இல்லாம இருக்கலாங்க. ஆனா அந்த திறமைய வளர்த்துக்கிறதுக்குரிய வாய்ப்பு அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல கிடைச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம தான் சரிவர பயன்படுத்திக்க மாட்டோம். நம்ம எதுவுமே செய்யாம வாழ்க்கையில எதுவுமே முயற்சிக்காம செயல்படாமலே இருக்கிறத விட ஏதாவது ஒண்ணு முயற்சி செஞ்சு தோத்து போறது அவ்வளோ ஒண்ணும் மோசமான விஷயம் கிடையாது. அதனால தோத்தா கூட பரவாயில்ல, முயற்சி செஞ்சு பார்க்க மட்டும் தயங்கிறாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற எல்லாருமே பல தடவை தோல்வி அடைஞ்சு அந்த இடத்த பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்றதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஒரு சில விஷயங்களை தூரத்திலேயே நின்று ரசிக்கிறதோட விட்டுறணும். நம்ம கிட்டக்க போய் அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஏற்கனவே இருந்த ரசனையும் கூட நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரிதான் சில உறவுகளும். எந்த அளவுக்கு நெருக்கமும் உரிமையும் அதிகமாகுதோ அதை விட அதிகமா வெறுப்பும் அவங்கள பிரிறதுக்கான சந்தர்ப்பமும் அதிகமாகும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால உரிமை இல்லாத இடத்துல மட்டும் இல்லைங்க, உரிமை இருக்கக்கூடிய இடத்துலயும் கூட நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. எல்லாத்தையுமே அளவோட வச்சுக்கணும். நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாத முக்கியமான 2 விஷயங்கள்: 1, நம்மளோட தோல்வியவோ இல்ல பலவீனத்தையோ மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொல்றனால நம்மளோட தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 2, நம்மளோட எதிர்கால திட்டங்களையோ இல்ல வரவு செலவுகளையோ மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம அப்படி சொல்றனால அவங்களுக்கு நம்ம மேல பொறாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க தான் சில நேரங்கள்ல நம்மள நிராகரிச்சிடுறாங்க. நம்ம யாருக்காக போராடுறோமோ அவங்க தான் சில நேரத்துல நம்மளோட தோல்விகளுக்கும் காரணமாயிடுறாங்க. நம்ம யாரை நம்புறோமோ அவங்க தான் நம்மள ஏமாத்துறவங்களாவும் மாறிடுறாங்க. ஆக காரணத்துக்காக சூழ்நிலைகளையும் சூழ்நிலைக்காக காரணங்களையும் உருவாக்க தெரிஞ்ச விசித்திரமான மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் இது. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்மளும் கொஞ்சம் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கத்துக்கிறது ஒண்ணும் தப்பே கிடையாது. யாருக்கும் குழி பறிக்கிறதுக்காக எல்லாம் இல்லைங்க, அடுத்தவங்க பறிக்கக்கூடிய குழியில நம்ம விழாம இருக்கிறதுக்காக தான். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரிதான் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துலதான் மத்தவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா புரிதல் அப்படின்றது நபருக்கு நபர் வேறுபடலாம். அதனால நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னும் போது நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்ல நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் சரிதான் அப்படின்னு அவங்க கருத்து சொல்லணும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு சில விஷயங்கள்ல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அதை நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னும் போது அது சரியா இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கலாம், தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை பெருசு படுத்தாம விட்டுறலாம். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்ச சில தருணங்கள்: ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போதோ இல்ல கோவப்படும் போதோ, பசி மயக்கத்திலேயோ இல்ல தூக்க கலக்கத்திலேயோ இந்த மாதிரி நேரத்துல முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு விஷயத்த பத்தின தெளிவு உங்களுக்கு இல்ல அப்படின்னும் போதோ இல்ல முடிவெடுக்க கூடிய அளவுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்ல அப்படின்னும் போதோ முடிவெடுக்க கூடாது. ரொம்ப அவசரப்பட்டோ இல்ல மத்தவங்க நம்மள அழுத்தம் கொடுத்தோ எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பயுமே தவறானதா இருக்கும். அதனால அந்த மாதிரி சமயங்கள்ல முடிவெடுக்க கூடாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அதை எதையுமே காதுல வாங்கிக்காம உங்களோட மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு பழகுங்க. நிம்மதி அப்படின்றது உங்க வாழ்க்கையில தானாவே வந்துரும். அப்படி இல்லாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நீங்க செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்தவங்களை எதிர்பார்த்தோ இல்ல அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் எப்பயுமே முழுமை அடையாது. ஒருவேளை
நீங்க அதை முழுசா செஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தாது. அனுபவம் அப்படின்றது எதை எப்படி செய்யணும் அப்படின்றதுல மட்டும் இல்லைங்க, எதை எப்ப எப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுலயும் தான் இருக்குது. எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. பொறுமையா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா பொறுமையா மட்டுமே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பொறுமைக்கும் மதிப்பே இல்லாம போயிரும். நம்புறவங்க தான் துரதிருஷ்டசாலிங்க. முறைப்படி மரணம் மறுவரை அதை நீ விரும்பாதேன்னு பைபிள்ல சொல்லி, கடவுள் நாம வேண்டுனத உடனே நிறைவேற்றினார்னா நம்ம பக்தி அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். அதையே தள்ளி போட்டாருன்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். கனவை தான் நிச்சயமாக்கணுமே தவிர லட்சியத்தை கனவாக்கிட கூடாது. இது நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, நம்பிக்கையா இருக்க வேண்டிய நேரம். எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிக்கணும். ஆள் அம்பு ஆயுதம் எதுவும் இல்லாட்டி நிக்கணும். தனிச்சு நிக்கணும், பயப்படாம நிக்கணும். நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு போலியா வாழ்ற வாழ்க்கையில நிச்சயமா கிடையாதுங்க. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்கு நம்ம